இவர் எந்த ஜாதியை வளைப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகிறார்? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாஜக முருகர் பக்தர்கள் மாநாடு குறித்து விமர்சித்து பேசிய திருமாவளவனுக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். அதை விபூதி வைப்பது அவரை பொறுத்தளவில் ஒரு புரட்சி, விபூதியை அளிப்பது என்பது என்னை பொறுத்தளவில் அது புரட்சி அல்ல. இவர் எந்த ஜாதியை வளைப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகிறார்? முருக பக்தர்களில் முதன்மையானவர் தேவரையா அவர்கள், அது யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே முருகனை கும்பிடுபவர்கள் எல்லாம் தேவரை உயர்வாகத்தான் நினைப்பார்கள். அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நேதாஜி அவர்களுடைய தளபதி தேவரையா என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேவரை உயர்வாக மதிப்பார்கள். தேவரை யாரெல்லாம் உயர்வாக மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் முருகனையும் வணங்குவார்கள். கடைசியாக சில பேர் ஆறுபடை முருகனை குஜராத்துக்கு எடுத்து செல்வார்களா என்று கேட்டார்கள். நான் உண்மையிலேயே இங்கே வந்த பின்புதான் குஜராத்திற்கும் ஆறுபடை வீடு முருகனை எப்படி எடுத்து செல்வது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே இருப்பதை போன்று இந்து அறநிலையத்துறையின் சார்பாக நீங்கள் மகாராஷ்டிரத்திலே கூட ஒரு மகத்தான விழாவை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.